தலையை விரிச்சு போட்டுட்டு நிக்கிறத பாத்தியா? இவ என்ன காளியா? இல்ல ஐயா, மந்திரவாதிகளிடம் வசியம் செய்வது, பணம் கேட்பது போன்றவை மரபு வழிபாட்டிற்கு ஒத்துக்குமா? வணக்கம் ஆதி குலதெய்வம். மரபு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர் வழிபாட்டில் இருக்கிறோம், குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறோம். அதுக்கு எதிரான நிலைப்பாடு தான் மாந்திரிகம், வசியம், அந்த சின்னு, பொம்மை, இந்த மாதிரி நம்பர் 4 நம்பர் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மரபு வழிபாட்டுக்கு எதிரான செயலாக நம்ம பார்க்குறோம். ஏன் மரபு வழிபாட்டுக்கு எதிரான செயல் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை இங்கே படைச்சது அந்த குலதெய்வங்கிற மரபு வழிபாடு. மரபு வழிபாட்டில் நீங்கள் தலைமுறையாக ஒரு நோக்கத்துக்காக ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு எல்லா வரவு செலவுகளும் இங்கே கொடுக்கப்பட்டு தான், கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கப்பட்டு தான் பிறவி கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் வந்த வேலையை செய்யாமல் வேறு வேலை செய்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேருவதில்லை. அந்த மாதிரி சிக்கல் வரும்போது நீங்கள் திரும்ப அந்த சிக்கலை பெருசுப்படுத்துகிற வேலை தான் நம்ம இங்கே செய்கிறாங்களே ஒழிய, அந்த எந்த வேலையை நம்ம விட்டுட்டோம் அந்த வேலையை செஞ்சால் நமக்கு வந்து சேர வேண்டியது சேர்ந்துருமே அப்படிங்கிற அந்த உண்மை மெய்ப்பொருளில் பயணிக்கிறதே இல்லை. உடனடியாக கஷ்டம் வரும்போது யாரோ ஒரு மந்திரவாதியை போய் பார்க்குறது, யாரோ ஒரு பொம்மையை பார்க்குறது, அவர்கிட்ட நம்பர் கேட்குறது, இல்லை வசியம் பண்ணுறது, இல்லை தேவையான இந்த பொண்ணு வேணும் அந்த பையன் பொண்ணு வசியம் மருந்து வைக்கிறது, இந்தமாரி வேலைகள் எல்லாமே மரபு வழிபாட்டுக்கு குலதெய்வத்துக்கு எதிரான செயல். எந்த வகையிலும் வச்சு இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் அப்பாவுடைய காசு அப்படின்னா ஒரு 50 வெள்ளி அப்படின்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு கணக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு 50 வெள்ளி வாங்கிட்டீங்கன்னா அந்த காசை நீங்கள் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைகிட்ட வந்து நிற்பார், உங்கள் பேரப்பிள்ளைகிட்ட வந்து நிற்பார். உன் பாட்டை வாங்கின காசு இங்கே இருக்குது, உன் அப்பா வாங்கின காசு இருக்குது, இப்போ கடன் இருக்குது, கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கருமாவை நம்ம சேர்த்து வச்சுட்டு போகணுமா, அந்த கடனை சேர்த்து வச்சுட்டு போகணுமா? இப்போ நம்ம முன்னோருக்கு செஞ்சது தான் நம்ம இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளும் இதையே செஞ்சு வச்சுட்டு போனால் நம்ம தலைமுறை ஆயிரம் காலத்து பயிருன்றோம், வாழையடி வாழையன்றோம், அடுத்த தலைமுறை எப்படி வாழும்? அதுதான் சொன்னாங்க, உன் அப்பம் பாட்டம் செஞ்ச பாவம் புண்ணியம் நீ இவ்வளோ கஷ்டப்படுற நல்லா இருக்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது நம்ம மரபு வழிபாட்டுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்ணுறோம். நம்முடைய சந்ததிக்கு நம்ம மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்திட்டு போகிறோம், பாவத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போகிறோம், அவங்கள வாழ விடாமல் நம்ம பாவம் பண்ணிட்டு போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம், இதுதான் நிறைய பேச